வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி 5 கிலோவுக்கு மட்டன் சுக்கா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா 100 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க, 40 கிராம் அளவுக்கு சோம்பு, 40 கிராம் அளவுக்கு ஜீரகம், 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். இது கூட நல்லா ஸ்பைசி ஐட்டமாக பட்டை ஒரு 10 பீஸும், 10 கிராம் ஏலக்காய், 30 கிராம் கிராம்பு, பிரியாணி இலை ஒரு 5 எடுத்து எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து விட போகிறோம். வத்தல் ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் எண்ணெய் எதுவுமே விடலை. நல்லா ஒரு இரும்பு கடாயில் மணம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மணம் வர ஆரம்பித்ததும் இது கூட ஒரு கை அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வறுத்துக்கிட்டுக்கிறோம். இந்த மசாலாவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் மணம் கொடுக்கும். நல்லா வறுபட்ட பிறகு நம்ம அந்த மல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து கையால் தேய்ச்சி பார்க்கும்போது நல்லா சரசரன்னு சொல்லி நொறுங்குற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வறுத்து ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதை 5 கிலோவுக்கு இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல காரசாரமாக மணமான ஒரு மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா 50 ml அளவுக்கு நெய்யும் 500 ml அளவுக்கு நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஃபஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி லைட்டாக இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாதிரி வந்தால் போதும், முறுகிறவும் கூடாது. இது நல்லா வதங்கி வர்ற டைமில் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம், பூண்டு ஒரு 100 கிராம் இதெல்லாம் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை, தயிர் 100 ml மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா விரவி ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கின பிறகு 1.5 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். முழுசாகவே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். முழு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் மட்டனோடு சேர்ந்து நல்லா கனிஞ்சு வரும். ஏற்கனவே தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தக்காளி ஒரு 2 மட்டும் சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் மட்டன் மசாலாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருந்தேன். அந்த மட்டனை அப்படியே நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வேக வச்சுருந்த தண்ணி விட்டுருக்கும், அந்த தண்ணியை இதோட விட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போது தண்ணி எதுவுமே விட வேண்டாம். மட்டன்லேயே தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வச்சா போதும், கரெக்டான பதத்துக்கு வெந்துடும். இப்போ இதை இந்த கடாயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பவுடர் திரிச்சோம்ல, அந்த பவுடரை இதோடு அப்படியே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இறக்க போகிற டைமில் நல்லா கிளறி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம கிளறி கொடுத்து இறக்கும் போது அந்த ஸ்மெல் எல்லாமே பொடியோட காட்டம் எல்லாமே இறங்கிரும். 5 கிலோவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மசாலா வச்சு செஞ்சு பாருங்கள். சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். தீபாவளிக்கு மட்டன் எடுத்தால் இந்த மாதிரி சுக்கா ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.